இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் படிப்பில் அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள், ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 320 சமுதாயங்கள், நாங்கள் யார், எங்களுடைய ஜனத்தொகை என்ன, எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது, சமூக நிலைமை என்ன, அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும். அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும்? அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே, அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ கஞ்சாவையோ தொடாமல், விற்காமல், அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே, அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன். அது சின்ன சின்ன போராட்டமாக இருந்தாலும் சரி. இந்த கஞ்சா ஒழிய வேண்டும், சாராயம் ஒழிய வேண்டும். இந்த சமூகம், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த 2 தீமைகளும் ஒழிய வேண்டும். இது செய்வது பெரிய காரியமல்ல. தமிழக முதல்வர் அவர்களே, ஒரு
3 மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன், அது சாத்தியம் அல்ல. ஆனாலும் ஒரு 10 அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள். நான் சொல்லுகின்ற யோசனையை நான் சொல்ல, அவர்கள் கேட்க, அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். இங்கே இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்யலாம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பெண்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற துறைகளெல்லாம் பெண்கள் தான் இன்றைக்கு முதன்மையாக வருகிறார்கள். பெண்கள் முன்னாலே போகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆண்கள் பின்னாலே தயங்கி நிற்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த 2 தீமைகள் தான். அதனால் இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் அரசு ஒத்துழைக்க வேண்டும். பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அதை தொழாமல் கண்காணிக்க வேண்டும். இங்கே என்னுடைய நண்பர், கழுதகை நண்பர், அவருடைய ஒரு பிள்ளை, இதனாலே நான் பேரை சொல்லக்கூடாது, இந்த கையாவுக்கு அடிமைப்பட்டு அவர் எவ்வளவோ செலவு பண்ணார். எப்படியோ எல்லா டாக்டரையும் பார்த்தார். அந்த பிள்ளை இன்று வரை திருத்த முடியவில்லை, கஞ்சாவுக்கு அடிமையாகி. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த தீமையை உங்கள் தெருவிலே யார் விற்றாலும் அவர்களை நீங்களே பிடித்து போலீஸ்கிட்ட ஒப்படையுங்கள். போலீஸும் அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக வெற்றிகரமாக, இது போன்ற மாநாடு இதுவரை நடக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்த ஒன்றிய, கிளை, மாவட்ட, நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இப்போது ரோடு ரொம்ப நல்லா அழகாக போட்டிருக்காங்க. 140 கிலோமீட்டர் போனாலும் கூட தெரியாது. ஆனால் அத்தனை கிலோமீட்டர் போனால் 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஒரு மணிக்கு 80 கிலோமீட்டர், அதற்கு மேலே போகக்கூடாது, போக வேண்டாம். அதுவும் இரவு வேளை. அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேகமாக போகாதீர்கள். உங்களுடைய உயிர் மிக மிக முக்கியமானது. உங்கள் குடும்பத்தினருக்கு அது தேவை. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஒரு சின்ன விபத்து கூட எங்கும் நடக்கக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு சென்றோம், இந்த விபத்து நடந்தது என்ற கெட்ட பெயர் இந்த மாநாட்டிற்கு பொறுப்பாளர்களுக்கு வரக்கூடாது. அந்த வகையில் பாதுகாப்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம்? எல்லாவற்றையும் விட உயிர் முக்கியமானது. அந்த உயிர் போன பிறகு அப்புறம் என்ன இருக்கிறது? குடும்பமே இல்லை. அதனால் அதில் மிக கவனமாக நீங்கள் இருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு சிறக்க ஒத்துழைத்த ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும், இந்த இடத்தை சீர்படுத்த சுற்றுலாத்துறை ஒத்துழைத்த சுற்றுலாத்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய
பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை சொந்தங்களே, என் உயிரினும் மேலான என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக ஊர் போய் சேருங்கள் என்று நாளைக்கு எனக்கு தொலைபேசியிலே பேசுங்கள். 2026 வெற்றி கூட்டணி அமைப்பேன். ஆமாம், 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் 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 என்று 3 தினம் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவது தான் நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.